ஹா கேஸ், இன்றைக்கி ஷார்ட்ஸில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஆல்ரெடி 12,990 ரூபாய்க்கு ஒரு பிசி பில்டு வீடியோ போட்டிருப்போம். கிட்டத்தட்ட 100 நம்பரு 45-47 நம்பர்கிட்ட செலக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்னும் மினிமம் ஸ்டாக் தான் குவான்டிட்டி இருக்குது. டக்கு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ இந்த 12,990 ரூபாய்க்கு ஸோ வாரிசு பட ப்ரொடியூசர் சொல்கிற மாதிரி கூட சொல்லலாம். லைட்டு வேணுமா, கேமிங் கேபினெட்டு லைட் இருக்குது. ஃபேன் வேணுமா, ஃபேன் இருக்குது. உள்ளே யூஸ் பண்ணிக்கக்கூடிய ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் குவாலிட்டியான ப்ராடக்ட். அதாவது ஒரு ப்ராடக்டை குவாலிட்டின்னு சொல்கிறது எதை வச்சுன்னு கேட்டிங்க அப்படின்னா, வேல்யூ ஃபார் மணிக்கு. 1,00,000 ரூபாய்க்கு ஐஃபோன் வாங்கிட்டு அது குவாலிட்டியாக இருக்குன்னு சொல்கிறது பெரிய விஷயம் கிடையாது. 10,000 ரூபாய் ஃபோனே அந்த 1,00,000 ரூபாய்க்கு ஈக்குவலாக பீட் பண்ணுற அளவுக்கு இருந்துச்சுன்னா அது பெரிய விஷயம். ஸோ அந்த மாதிரி தான் இது கான்செப்ட். 12,990 ரூபாய். ஸோ இந்த 12,990 ரூபாய் அப்படின்றது இன்க்ளூடிங் ப்ராப்பர் ஜிஎஸ்டி இன்வாய்ஸ். ஸோ நீங்கள் கம்பெனிகளுக்கு 5 பீஸு 10 பீஸுன்னு ஆர்டர் பேஸ் பண்ணணும். உங்களோட ஜிஎஸ்டி நம்பர் போட்டு ஜிஎஸ்டி இன்புட் கிரெடிட் தாராளமாக எடுத்துக்கலாம். இன்க்ளூடிங் ப்ராப்பர் அசம்பிளி. ஸோ அசம்பிளிங்க பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 40-45 கஸ்டமர் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க பூரா அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ரிவ்யூ ரேட்டிங்கை மறந்துடாமல் கொடுத்துருங்க. ஸோ இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ் என்னென்ன, ஒரு ஃபிங்கர்ஸோட RGB கேபினெட்டு. ஸோ இந்த லைட்ஸ் வேணால் நம்ம மாற்றிக்கிட்டே இருக்கலாம், லைட்ஸ் வேணாம்னா ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஃபிங்கர்ஸோட ஒரு குவாலிட்டியான எஸ்எம்பிஎஸ்க்கு 3 years வாரண்ட்டி. ஸோ மதர் போர்டு பிளாக் போர்டு ஃபாக்ஸின் பிராண்டோடது 6-1 சிப்செட்டு 2 years சர்வீஸ் வாரண்ட்டி. ஸோ போர்டுக்கும் சேர்த்து நம்ம ப்ராசஸருக்கும் 2 years வாரண்ட்டி கொடுக்குறோம். i5 3rd ஜென்ரேஷன் ப்ராசரு. இன்டலோட ஒரிஜினல் பிளாக் வித் காப்பர் கூலர் ஃபேனு. ஸோ கேபினெட்டில் இன்பில்டாக ஒரு 80 cm ஃபேன் ஒன்று இருக்குது. சிலிக்கான் பவரோட 250 GB Gen 3 ஹை ஸ்பீடு NVMe. ஸோ இதில் பெரிய ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோட எண்டில் சொல்கிறேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். DDR3 1600 MHz ஒரு 8 GB ரேமு, இன்னொரு ஸ்லாட் இருக்குது, இன்னொரு 8 GB வேணாலும் தாராளமாக போட்டுக்கலாம். ஃபியூச்சரில் நீங்கள் கிராஃபிக்ஸ் கார்டு கனெக்ட் பண்ணிக்கலாம், தாராளமாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 500 GBக்கான ஸ்டோரேஜ் ஹார்ட் டிஸ்க். ஒரு லைட்டிங்கோட கேபினெட் வேணும், ஃபேன்ஸ்லாம் இருக்கணும் அப்படின்னா ஒரு கேபினெட்டு. ஸோ NVMe இருக்கணும்னா NVMe, ஸ்டோரேஜுக்கு ஹார்ட் டிஸ்க் இருக்கணும்னா ஹார்ட் டிஸ்க்கு. டிஃபால்ட்டாக 8 GB ரேமா 8 GB ரேமு, கம்ப்ளீட்டாக ஃபுல் கிட்டு. ஸோ கஸ்டமர் ஆன் பண்ணோன்னே நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் ஹாட்ஸ்பாட் கனெக்ட் பண்ணி நெட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக ஒய்ஃபை டாங்களும் பேக் சைடில் இன்சர்ட் பண்ணியாச்சு. ஸோ ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி அவங்க இன்டர்நெட் யூஸ் பண்ணிக்கலாம். அவங்க ஆஃபீஸில் ஒய்ஃபை இருந்தாலும் சரி, அவங்களோட மொபைலில் ஒய்ஃபை இருந்தாலும் சரி, ஸோ எதை வேணாலும் கனெக்ட் பண்ணி அவங்க இன்டர்நெட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிசியை வந்து கஸ்டமர் ரிசீவ் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா ஒரு CPU இந்த மாதிரி மதர் போர்டு பாக்ஸ் ஒன்று வரும். ஆனால் இந்த மதர் போர்டு பாக்ஸே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் ரிசீவ் பண்ணிட்டு கொஞ்சம் பயந்தவங்களாக இருக்காங்க. ஏன் கேட்டிங்கன்னா மதர் போர்டு பாக்ஸ் நார்மலாக வரும், CPU வந்து ஸ்பெஷல் டெலிவரின்னு வரும். ஸோ அதை ஸ்பெஷல் டெலிவரினா கொஞ்சம் லேட்டாக கொண்டு வருவாங்க. ஸோ இந்த மதர் போர்டை டக்குன்னு டெலிவரி பண்ணிடுவாங்களா கஸ்டமர், ஐயோ என்னங்க நான் CPU ஆர்டர் போட்டேன், மதர் போர்டு மட்டும் தனியாக வந்திருக்கு, நாங்கள் தான் அசம்பிள் பண்ணணுமா? அதெல்லாம் பயப்படாதீங்க. நீங்கள் இல்லை, எந்த பிசியை நாங்கள் அசம்பிள் பண்ணாலும் சரி, அந்த மதர் போர்டோட பாக்ஸை எடுத்து வச்சு அந்த பாக்ஸ்க்குள்ளே உங்களுக்கு ப்ராசர் யூஸ் பண்ணிக்கலாம், அந்த ப்ராசரோட கவரு, ஒய்ஃபை டாங்கல் யூஸ் பண்ணி ஒய்ஃபை டாங்கலோட கவரு, ஸோ உங்களுக்கு ரேம் யூஸ் பண்ணிக்க அந்த ரேமோட கவரு, NVMe யூஸ் பண்ணிக்க அந்த NVMeயோட கவரு, டெஸ்க்டாப்க்கான பவர் கார்டு, தேவையில்லாத மீதி உள்ள ஸ்க்ரூஸு, இதெல்லாம் டீட்டெயில்டாக எல்லாமே இந்த பாக்ஸில் வச்சு தான் அனுப்பிச்சி விடுவோம். ஸோ எதுக்கு இந்த பாக்ஸ் நாங்கள் அனுப்புகிறோம் அப்படின்னா உடனே குப்பையில் போட்டுறாதீங்க. சப்போஸ் நாளைக்கு வாரண்ட்டி கிளைம் பண்ணணும்னு வர்றப்ப அந்த மதர் போர்டை அழகாக பேக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு பாக்ஸ் வேணும். ஸோ அந்தந்த காம்பனன்ட்ஸை ஈஸியாக பேக்கிங் பண்ணிக்கிறதுக்காக ஒரு பாக்ஸ் வேணும். ரெண்டாவது, அந்த மதர் போர்டில் உள்ள நம்ம ப்ராசரை கலக்கணும்னு வச்சுக்கலாம், அந்த ப்ராசர் எடுத்தால் பிளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு இந்த கிளிப்பு, இது எல்லாமே டீட்டெயில்டாக உள்ளே வச்சு தான் அனுப்பிச்சுடுவோம். ஸோ அதனால் நீங்கள் பிசி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிங்கனாலே இந்த மாதிரி மதர் போர்டு டப்பா வரும். இது மதர் போர்டு டப்பாவில் மதர் போர்டு இருக்காது, ஏன்னா எல்லாமே அசம்பிள் பண்ணி ரெடி டு யூஸில் தான் அனுப்பிச்சுடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ரெடி டு யூஸில் உங்களுக்கு எப்படி வருதுன்னு பாருங்கள். 12,990 ரூபாய் இன்க்ளூடிங் GST இன்க்ளூடிங் டெலிவரி. நீங்கள் கையில் ஆன் பண்ணோன்னா ஒர்க் பண்ணுறது மட்டும் தான் வேலை, வேறு உங்களுக்கு எந்த வேலையுமே கிடையாது. ஸோ பிசியை பொறுத்த வரைக்கும் கான்ஃபிகரேஷன் நம்ம இதில் பார்ப்போம். இது ஒரு i5 3rd ஜென்ரேஷன் ப்ராசரு, 8 GB ரேமு, 256 GB Gen 3 ஹை ஸ்பீடு NVMe, 500 GBக்கான ஒரு ஸ்டோரேஜ் ஹார்ட் டிஸ்க்கு. ஸோ ஸ்டோரேஜ் ஹார்ட் டிஸ்க்கும் பார்த்தீங்கன்னா 2 years வாரண்டின்றது கொட்டத்தில் போட்டிருப்பாங்க. ஸோ போர்டுக்கு 2 years வாரண்ட்டி, ப்ராசருக்கு 2 years வாரண்ட்டி, ஃபேனுக்கு 1 year வாரண்ட்டி, ரேமுக்கு 3 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டி, NVMeக்கு 5 years வாரண்ட்டி, SMPSக்கு 3 years வாரண்ட்டி. கம்ப்ளீட்டாக ஒரு சூப்பரான குவாலிட்டியான ப்ராடக்ட்டு. 12,990 ரூபாய் அப்படின்னா இந்த ப்ராடக்ட் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம்? நீங்கள் ஒரு இசேஎம் வச்சிருக்கீங்க, காலையிலேருந்து நைட் வரைக்கும் ஆன்லைன் ஒர்க் யூஸ் பண்ணுவீங்க, MS ஆஃபீஸ் வேர்டு பவர்பாயிண்ட் எக்ஸல் ஃபோட்டோஷாப்பு DTP ஒர்க் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த CPU தாராளமாக நீங்கள் எடுக்கலாம். ஹோம் செக்மெண்ட்டுக்கு ஒரு கம்ப்யூட்டர் வேணும்னு நினைக்கிறீங்க, இந்த CPU நீங்கள் வாங்கி வச்சு HDMI கேபிள் மூலிமா உங்களோட LED டிவியில் கனெக்ட் பண்ணி ஒயர்லெஸ் கீபோர்ட் மவுஸ் வச்சு ஒரு CPU யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பிசியோட ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த சிலிக்கான் பவரோட NVMe. இந்த சிலிக்கான் பவரோட NVMeயோட ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ நான் உங்களுக்கு பிசி ஆஃப் பண்ணுறேன், ஷட் டவுன் கொடுக்குறேன், அவ்வளோதான். மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 செகண்டில் ஷட் டவுன் ஆயிரும். லைட் கிட்ட எல்லாமே ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ ஃபேன் வந்து ஸ்லோ ஆகிட்டு இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ ஆஃப் ஆயிடுச்சு அவங்களுக்கு. இப்போ நம்ம இந்த CPU ஆன் பண்ணோம்னா இந்த பூட்டிங் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 15 செகண்ட் தான். ஸோ பார்த்துங்க, CPU நான் ஆன் பண்ணுறேன், ஆன் பட்டன்.
ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 12 செகண்டில் பிசி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த சிலிக்கான் பவர் NVMe பூரா பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோ கேட்ச் ரிகவரி, அதாவது சாரி ஆட்டோ கேட்ச் டெலிட்டபிள் அப்படின்னு சொல்லி ஒரு 5 மாரோட அப்டேட்டோட தான் இந்த சிலிக்கான் பவர் NVMe எல்லாமே வந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த பூட்டிங் ஸ்பீடு நீங்கள் 2 வருஷம் கழிச்சு 1.5 வருஷம் கழிச்சு எப்போ ஆன் பண்ணாலும் சரி இந்த பூட்டிங் ஸ்பீடில் உங்களுக்கு கொஞ்சம் கூட லேக் இருக்காது. ஸோ அப்போஸ் அப்படியே லேக் ஆனாலும் ஒரு 5 செகண்ட் 10 செகண்ட் லேக் ஆகும். அந்த மாதிரி லேக் ஆகிறப்ப நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்க அப்படின்னா, விண்டோஸ் ஆர்எம்க்கு MS கான்ஃபிக்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ப்ரோக்ராம்ஸ்லாம் பேக்ரவுண்டில் என்னென்ன ரன்னிங் ஆகிட்டு இருக்குது அப்படின்றது இதில் பார்க்கலாம் நீங்கள். ஸோ இப்போ பேக்ரவுண்டில் எந்த ப்ரோக்ராம் ரன்னிங் கிடையாது, டிசேபிள் இருக்குது. ஸோ இதில் ஒரு சில ப்ரோக்ராம்லாம் எனேபிள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஆன் பண்ணுறப்ப அந்த ப்ரோக்ராம் சேர்ந்து ரன் ஆகிறனால அது 2 செகண்ட் 3 செகண்ட் டிலே ஆகும். ஸோ இந்த NVMeயோட ஸ்பெஷலே அதுதான். ஸோ நீங்கள் ஒரு பிசியை பொறுத்த வரைக்கும் போகிறீங்க, டக்குன்னு ஆன் பண்ணுறீங்க, டக்குன்னு வேலையை முடிக்கணும். ஸோ ஒரு ஆன்லைன் யூசேஜ், ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு நீங்கள் கிளைண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறது, பில்லிங்க்கு. ஸோ SMPS குவாலிட்டியான SMPSன்றால ஒரு நாளைக்கு நீங்கள் 15 மணி நேரம் வரைக்கும் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இதில் VGA போட்டு HDMI போட்டிருக்கு. சேம் டைம் நீங்கள் ஒரு ட்ரேடிங்க்கும் யூஸ் பண்ணி 2 டிஸ்பிளே கனெக்ட் பண்ணிக்கலாம். 12,990 ரூபாய்க்கு ஒரு CPUக்கு என்னென்ன வேணுமோ வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்ட்டு. ஆர்டரை ப்ளேஸ் பண்ண நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபிங்கர்ஸும் சர்ச் பண்ணுங்கள். ஃபிங்கர்ஸ் PC பில் ஃபார் i5 இது ஒரு ஆஃபரில் போயிட்டுருக்கு. டக்குன்னு ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுங்கள். இந்த பிசியை பற்றி வேறு உங்களுக்கு என்ன டவுட்னாலும் சரி என்னோட வாட்ஸ்அப் கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.